வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலை. இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் அமைஞ்சிருக்குது. கர்நாடகாவில் ஒரு மலையில் அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 3000 அடி உயரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. என்னடா கர்நாடகா அப்படின்றதையும் ரொம்ப தூரமாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது மேட்டூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மலை இருக்குது. ஆனால் கர்நாடக மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்குது. நமக்கு தமிழ்நாடு பார்டர் தாண்டி கர்நாடகா போகணும். ஆக்சுவலி மேட்டூர் டேமோட எண்டு வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்களேன். மெல்ல பாலாறுன்னு ஒரு இடம் வரும். அங்கேருந்து தான் நம்ம இந்த மலைக்கு போக போகிறோம். நல்ல ஒரு ஃபேமஸான கோயில் அந்த ஏரியாவில். ப்ளஸ் இங்கே ஈரோடு, சேலம், தருமபுரி இந்த மக்களெல்லாம் அதிகமாக இந்த கோயிலுக்கு போவாங்க. அமாவாசை தினங்களில் நல்ல கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் பண்டிகை நாட்களில் நல்ல கூட்டங்கள் இருக்கும். இந்த கோயிலுக்கு நம்ம எந்த வழியாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ அந்தியூர்லேருந்து கிளம்புறோம். அந்தியூர், கொளத்தூர், கொளத்தூர்லேருந்து மாதேஸ்வரம் மலை, இதுதான் நாங்கள் இப்போ போகிற ரோடு. வாங்க, இந்த இது ஒரு வீரப்பன் காடு தான். இது ஆக்சுவலி வீரப்பனுடைய பிறந்த ஊரான கோபிநத்தம் இந்த மலைப்பகுதியில் இப்போ நம்ம போகிற வழியில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ வீரப்பன் வளர்ந்த இடங்களே இதுதான் சொல்லலாம். நம்ம இப்போது அங்கே போயிட்டு வாங்க மலையை என்ஜாய் பண்ணிட்டு மாதையனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி இடங்கள் உங்கள் ஏரியாவில் இருந்தாலும் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு நம்ம ஒரு விசிட்டு போவோம். அப்புறம் புதுசாக சேனலுக்குள்ளே வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே அதிகமாக நம்ம வீடியோவை பார்த்தவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க. ஓகேங்களா? வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஹலோ, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோவிந்தப்பாடிங்கிற இடத்துல இருக்கிறோம். இந்த கோவிந்தப்பாடி எங்கன்னா மாதேஸ்வரம் மலை போகிற வழியில் இருக்குது. இங்கேயே நாம் நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இந்த ஊர் ஃபுல்லாகவே வடை, போண்டா, பஜ்ஜி இதுதான் போட்டிருப்பாங்க. நம்ம இங்கே அப்படியே வாங்கிட்டு மலை ஏறும்போது அப்படியே சாப்பிட்டு போகிறதுக்காக தான் இந்த ஊர் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுட எல்லாமே இங்கே போண்டா கிடைக்கும். வாங்க அந்த அக்கா அப்படி போண்டா சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு பார்த்து.
ஆக்சுவலி இப்போ நாம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா பாலாறுங்கிற இடத்துல நிற்கிறோம். மாதேஸ்வரம் மலைக்கு போகும்போது இதுதான் நம்மளோட தமிழ்நாடோட பார்டர் பாலாறு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து கர்நாடகா செக் போஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கர்நாடகாவில் என்ட்ரி போட்டுட்டு நம்ம கர்நாடகா வெளியே போகணும். இந்த பாலாறு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் டேமுக்கு வர தண்ணி வந்து, அதாவது அந்தியூர் மலைப்பகுதியில் பெய்கிற தண்ணிகள் வந்து இந்த பாலாறு வழியாக தான் போய் மேட்டூர் டேமில் கலக்குது. ஸோ இது வந்து நம்ம வீரப்பன் வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு திக் ஃபாரஸ்ட்டான சொல்லலாம். இந்த இடத்த வீரப்பன் வந்து வளர்ந்ததுமே இந்த ஏரியா தான். நம்ம முன்னாடி கோவிந்தப்பாடின்னு சொல்லுவாங்க, கோவிந்தப்பாடியிலேருந்து கோபிநத்தம் தான் அவரோட ஊர். அதான் அவரோட வளர்ந்த ஏரியாவும் அதுதான். ஸோ இந்த அழகான நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகிறோம். இப்போ நம்ம அடுத்து கர்நாடகா எல்லைக்குள்ளே போகிறோம். கர்நாடகா உள்ள எல்லையில் போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாரஸ்ட் இருக்கும், நல்லா ஒன்றா திக்காக இருக்கும். ப்ளஸ் வந்து என்னென்னா புலிகள் வர வழி, யானைகள் வர வழின்னு சொல்லியே போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம மாதேஸ்வரத்தை இப்போ நம்ம தமிழ்நாடு எல்லை தாண்டி கர்நாடகா பார்டரில் நம்ம காரை என்ட்ரி போட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் மலைக்கு. அதிகபட்சம் 40 நிமிடங்களில் மேலே மலை ஏறிடலாம். ஆக்சுவலி இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடர் மனம், நல்ல ஒரு நடு காட்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து ஒரே ஒரு சின்ன ஊர் இருக்கும். இந்த ஊர் தான், சின்ன சின்ன ஊர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய வேகத்தடை போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போடக்கூடாது அப்படிங்கிறக்காக வேகத்தடைகள் அடிக்கடி அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி வரும் பாருங்க. இந்த ஊர்ல இருந்து நமக்கு ரைட் சைடில் போகும்போது அதாவது வீரப்பனோட ஒரு கோபிநத்தம், ஒகேனக்கல் இதெல்லாம் போகலாம். ஆக்சுவலி இங்கே கார் நிறுத்தக்கூடாது, நம்ம அப்படியே போயிட்டு தான் இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான். பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் இதெல்லாம் வந்து கோபிநத்தம், ஒகேனக்கல் இதெல்லாமே போகலாம். இந்த ரூட்டில் எல்லாம் போனோம்னா இந்த சின்ன ஊர், இந்த ஊரை தாண்டினதுக்கப்புறம் இன்னும் நமக்கு வந்து மலைக்கு போகிற வரைக்கும் நம்ம ஊரே பார்க்க முடியாது. நல்ல ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். நம்ம கொடுத்த மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, காரை விட்டு இறங்காதீங்க, விலங்குகளுக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, உங்கள் பாட்டு கார் நிறுத்தாமல் போயிட்டே இருங்க. இதைத்தான் வந்து நமக்கு கர்நாடகாவில் அவங்க வனத்துறையினர் சொல்லி அனுப்பின இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல நல்ல சாலைக்கு வந்துட்டோம். ஒரு 1/2 கிலோமீட்டர், அந்த செக் போஸ்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும்தான் கொஞ்சம் சாலை சரியில்லை. இப்போ எப்படி சாலை இருக்கோ இதே மாதிரி தாங்க மலை வரைக்கும் இருக்கும். சும்மா சாலை பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல தார் சாலை பக்காவாக போட்டிருப்பாங்க. குண்டு குழியில இல்லவே இல்லை. என்ன அடிக்கடி ஸ்பீட் பிரேக் மட்டும்தான் வருது. பட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிங்கிள் ரோடு போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னா அந்த இடத்துல வந்து யானை, புலி இதெல்லாம் வந்து கிராஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முன்னாடியே அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க நமக்கு. அதே மாதிரி ஸ்பீட் லிமிட்டும் ஒரு 60 மேலே போகாதீங்க, ஏன்னா விலங்குகள் வந்து எப்போ வேணாலும் இடையில வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் நம்ம கேட்குறா, நம்ம என்னைக்கு தாங்க சொல்கிறது கேட்டதும். நல்ல ஒரு காடுங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஜாலியாக இருக்குது. இதுதாங்க அந்த சிங்கிள் ரோடு. இங்கே தான் வந்து விலங்குகள் வந்து கிராஸ் சொல்லிவிட்டாங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து போய்க்கணும். அப்புறமேல் நம்ம ஃபுல்லாக ஹில்ஸ் தானே ஏற போகிறோம், அது பாட்டு போயிட்டே இருக்கலாம். நானும் ரொம்ப பேசி பேசி போர் அடிச்சிடும் உங்களுக்கு. வாங்க அடுத்து போயிடலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதேஸ்வரம் மலைக்கு வந்தாச்சு. மாதேஸ்வரம் மலையிலிருந்து இப்போ கார் நிறுத்திட்டு சாமி கும்பிட போயிட்டுருக்கோம். கூட்டங்கள்லாம் அதிகமாக இல்லை, ஆனால் பட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்குங்க. பட்டு கொரோனாவால் கூட்டம் கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதேஸ்வரம் மலைக்கு வர மக்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா மக்கள் தானே. அவங்கெல்லாம் எப்படின்னா மைசூர் வழியாக தான் வந்தாகணும். மைசூர் வந்து இங்கே 150 கிலோமீட்டர். ஸோ இங்கே வர்றவங்கெல்லாம் வந்து அதிகபட்சம் ஒரு நாள் தங்கியிருந்து தான் வழிபட்டு போவாங்க. ஏன்னா பேருந்து வசதிகள் கம்மி தான். மைசூர்லேருந்து நிறைய வண்டிகள் வந்தாலும் கொள்ளைகள் வழி தான் வரணும். ஆனாலும் பேருந்து வசதிகள் கம்மினால அதிகபட்சம் இங்கே வந்து தங்கிட்டு தான் போகிறாங்க. கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மடங்கள் இருக்குது. அதே மாதிரி தங்கும் விடுதிகள் கோயில் சார்பாகவே நிறைய கட்டி விட்டுருக்காங்க. அது நம்ம வந்து போய் டிக்கெட் புக் பண்ணி நம்ம வாங்கிக்கணும். அடுத்ததாக சாப்பாடு 24 மணி நேரம் சாப்பாடு போட்டே இருப்பாங்களாம். நான் சாப்பிட்டதில்ல, பட் சொன்னாங்க நிறைய சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மலைக்கு வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு அனைத்து வசதிகளுமே இந்த கோயில் நிர்வாகம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமான விஷயம். ரெண்டாவது குளிக்க குளமும் இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த கோயில் பற்றிய வரலாறு என்ன அப்படின்னு விசாரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன் இரு ஜமீன்தார்கள் கட்டப்படுகிறாங்க. ரெண்டாவது இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவனின் மறு அவதாரம் தான் இந்த மாதேஸ்வரன் சொல்றாங்க. இங்க மாதேஸ்வரன் வந்து வாழ்ந்திருக்காரு. அவருடைய வாகனம் வந்து புலி. இந்த மக்களை எல்லாம் அவர் காத்திருக்காரு. அதனாலதான் மாதேஸ்வரனை ரொம்ப வழிபடணும்னு சொல்றாங்க. இதுக்கு சரியான காரணங்கள் நமக்கு தெரியலனாலும், நம்ம அங்க இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் சொல்றாங்க. இந்த மாதேஸ்வரனை வந்து அவங்களுடைய குலதெய்வமா வழிபடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. 2வது தமது பாதுகாப்பாரங்காவும் வழிபடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இங்க முக்கியமா இன்னொன்னு இருக்கு, நந்தி சிலை ஒண்ணு இருக்கு. அது கர்நாடகால பார்த்தீங்கன்னா நந்தி ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இந்த கோயில்ல வந்து நந்தி ரொம்ப பிரசித்தி பெற்ற இருக்கு. இந்த கோயில்ல இன்னொன்னு என்னன்னா, எல்லாத்துக்கும் பட்டை போட்டுடுறாங்க. சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி உள்ள போகும்போதே பட்டை தான். 2வது இங்கேயும் அர்ச்சகர்கள் வசூல் மன்னர்களா தான் இருக்கிறாங்க. காச வைன்னு தான் மாரி சொல்றாங்களே தவிர, ஃபர்ஸ்ட் எதுக்குமே இல்ல. காச நம்ம வைக்கிறத பொறுத்து தான் நமக்கு அடுத்த தரிசனமே அங்க கிடைக்குது. இங்கேயும் எல்லா கோயில் மாரி தான் நம்ம கர்நாடகாலயும் இருக்கு. நம்ம ஊர் மாரி தான் அவங்களும் காமிக்கிறாங்க. ரூ. 10 வச்சா கொஞ்சமா தண்ணீரும், ரூ. 50 வச்சா தண்ணீர் நிறையாவும் போடுறாங்க. பட் இந்த இயற்கையான அந்த மலை சூழ்நிலை தான் நம்மள வந்து ரொம்ப கவருது. நல்லா சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. வெயில் இருந்து நிழலுக்கு போனா குளிருது. மறுபடியும் வெயில்ல வந்து நிக்க சொல்லுது. நல்ல ஒரு சில்னஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு நாள் நைட் தங்கணும். அப்பதான் வந்து இன்னும் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நானு. பார்ப்போம். இதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நைட் தங்கி பார்க்கலாம் ஒரு நாள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா சாமி தரிசனம் முடிஞ்சாச்சு. மாதையனை வழிபட்டுட்டு நந்தியை வழிபட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். அதிகபட்சம் இங்கிருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் மறுபடியும் ஊருக்கு வந்துடுவோம். அவ்வளோதான். ஊரில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம். இப்போ கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம், கீழே இறங்கும்போது. அதான் 1.5 மணி நேரத்தில் ஊருக்கு போயிடலாம். இப்போ என்னென்னா காலைல ஒரு 6 மணிக்கு கிளம்பணும்னா வந்து தரிசனம் பண்ணிட்டு டிஃபனுக்கு வீட்டுக்கே போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். என்னங்க மாதையனையும் ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீரப்பங்காட்டையும் ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அதுவிடம் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.